வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் சத்யநேசன். நாம் தினந்தோறும் கட்டுமான சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நம்முடைய சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது போக தினந்தோறும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கேட்கிற டவுட் எல்லாமே டெய்லி கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தினமும் கால் பண்ணுறவங்களுக்கு எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணி அவருடைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை குறித்த ஒரு விவரங்களை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். வேலையை முடித்த பிறகு சார் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், முடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு. எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் தாராளமாக குறித்த விளக்கத்தை கண்டிப்பாக சொல்கிறேன். வேலையை முடித்த பிறகு சார் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது அது உங்களுக்கும் மனவேதனை. ஒரு சொல்கிற மாதிரி நம்ம செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் மன கஷ்டமாக இருக்கும். அதனாலே கட்டுமான சம்மந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேளுங்க. அந்த வேலைக்குரிய ஒரு விவரத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பேஸ்மெண்ட் பெல்ட் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கம்பி என்ன சைஸ் போடலாம், காங்கிரீட் என்ன சைஸில் போடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை தாராளமாக கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வேறு ஒன்று வீடியோ எடுக்கலை, இன்றைக்கி இதான் வீடியோ. அதனால் கேளுங்க. கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். ஒருவேளை ஃப்ரீயாக இருந்தேன்னா உடனே சொல்லுவேன். பிஸியாக இருந்தேன்னா கொஞ்சம் ஈவினிங் டயத்தில் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.